ஷர்மிளா வணக்கம். அதிமுகவில் மீண்டும் ஒரு தடாலடி மாற்றத்தை நோக்கி தற்போது நிகழ்வுகள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தற்காலிக பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட சசிகலா கட்சியினுடைய அனைத்து பொறுப்பில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2017க்கு பிறகு மீண்டும் அதிமுக சசிகலா வசம் செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்தில் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், 47 அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நிகழ்வில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்டார்கள். அப்போது 2 பிரிவுகளாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்கள் 22 பேர், அதே போன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் 25 பேர் என 2 பிரிவாக பிரிந்து அதில் ஒரு தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய அரசு தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை அதிமுகவுக்குள் ஏற்பட்டது. ஏனென்றால் ஏற்கனவே கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவு என்பது அடுத்த சட்ட ரீதியாக என்ன சிக்கலை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதாவது அதிமுகவின் தலைமையால் நியமிக்கப்பட்ட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவுக்கு எதிராக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பதால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது 25 எம்எல்ஏக்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அதிமுகவுக்கு எதிராக, கொறடாவின் உத்தரவுக்கு எதிராக. அதனால் அவர்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சட்டப்பேரவை செயலாளரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சார்பில் நேற்று மாலை ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டது. இந்த மனுவை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் OS மணியன், தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுகவின் கொறடாக இருக்கிறார் அவர், இன்பதுரை ஆகியோர் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக செயல்பட்ட 12 எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட 26 பேருடைய கட்சி பதவிகளை பறித்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்தார். அதற்கு பிறகு புதியதாக அவர் மாவட்ட செயலாளர்களையும் நியமித்திருக்கிறார். இந்த உத்தரவு கட்சியினுடைய அடுத்த நிரந்தர மாவட்ட செயலாளர்கள் நியமிக்குமாறு இவர்களே பொறுப்பில் தொடர்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. மற்றொன்று 26 பேருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிரடி நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. இதன் மூலமாக 2 தரப்புக்கு இடையான மோதல், கட்சிக்குள்ளே 2 தரப்புக்கு இடையான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதை தான் பார்க்கின்றோம். அதன் தொடர்ந்து இன்றைய நாள் மிக தீவிரமான ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் தான் நாம் முதலில் கூறியது போல யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு தடாலடி மாற்றத்தை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே நேற்றைய தினத்தில் எஸ்பி வேலுமணி செய்தியாளர் சந்தித்து பேசும்போது கூட அதிமுக ஒன்றுபட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு தொடர் தோல்விகளை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம், அதனால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் வலுவாக முன்வைத்திருக்கிறார். அதாவது மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்றால், நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்றால் அதில் முதற்கட்டமாக இருக்கக்கூடியவர் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதனால் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் தரப்பு இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய நாள் சசிகலாவை CV சண்முகம் அணியினர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தான் அடுத்த கட்டத்தை அதிமுகவை நோக்கி நகர்த்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது அவர் பல விடயங்களை முன்வைத்து பேசியிருந்தார். அதிமுகவுக்குள்ளாக வெடிக்கக்கூடிய அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் தற்போது உணர்ச்சி பூர்வமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது என்றும், பரம எதிரியான திமுகவுடன் அதிமுக ரகசிய கூட்டணி வைக்க முயல்வதாக வெளியான செய்தியை கேட்டு நான் கடந்த 4 நாட்களாக உணவருந்தாமலும் உறங்காமலும் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக சசிகலா தெரிவித்திருந்ததையும் இந்த பேட்டியில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ந்து கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் அதிமுக நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சசிகலா. தற்காலிக பதவி ஆசைக்காகவும் சுயநல அரசியல் பிழைப்பிற்காகவும் கட்சியினுடைய அடிநாதத்தையே சிதைக்க துணிபவர்களை தொண்டர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று நேற்றைய தினம் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சசிகலா தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் இன்றைய நாள் சசிகலாவை எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அணியினர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலை ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சசிகலா அதிமுக நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு கூட தொடர்ந்து அவர் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும், அதற்கான நடவடிக்கையில் நான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கேன் என்றெல்லாம் தொடர்ந்து அப்போது முதல் 2017 நீக்கப்பட்டது முதல் பேசி வருகிறார். ஆனால் அது தற்போதுதான் கை கொடுவதற்கான காலகட்டத்தை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.
இன்றைய நாளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவருடைய ஆதரவாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 22 சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோருடன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மறுபுறம் சி வி சண்முகமும் தனித்தனியாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இறுதியில் இன்றைய நாள் சசிகலாவை சி வி சண்முகம் தலைமையிலான அணியினர் சந்திக்கக்கூடிய அதே சமயத்தில் சபாநாயகரும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சபாநாயகரையும் சந்தித்து நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக செயல்பட்ட, அதாவது கட்சியின் கொறடாவுக்கு எதிராக, உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதே போன்று இவர்கள் தரப்பிலும் ஒரு கோரிக்கை, ஒரு புகாரை தெரிவிக்க இருக்கிறார்கள். அதாவது கொறடாவை பொறுத்தவரையில் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அடிப்படையில் தான் தேர்வு செய்ய வேண்டுமே தவிர தன்னிச்சையாக யாரையும் நியமிக்க முடியாது என்ற அடிப்படையில் தற்போது அதிமுகவின் கொறடாவாக செயல்பட்டு வரக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பது கொறடாவாக அவர் நியமிக்கப்பட்டது செல்லாது என்றும், அதனால் அவர் உத்தரவு என்பது ஏற்புடையதாக இல்லை, அவர் உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என கூறி, அதனால் அவர்கள் அளித்திருக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும், நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்றும் சபாநாயகரை சந்திக்க சி வி சண்முகம் தரப்பினர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு கட்டமாக அதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. ஒன்று, சபாநாயகர் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வு. அதைவிட மிக முக்கியமான சந்திப்பு என்பது சசிகலாவை சந்திக்கக்கூடிய நிகழ்வுதான். சசிகலாவை சந்திக்கும் போது அதற்கு பிறகு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் அது எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி பல முக்கிய மூத்த தலைவர்களும் அதிமுக நீக்கப்பட்டார்கள். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நகர்வுகள் எதிர்காலத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்க சசிகலா இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தான் கூறப்படுகிறது. திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் சசிகலா காட்டக்கூடிய இந்த உறுதியான நிலைப்பாடு என்பது கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் இரட்டை இலை சின்னத்திற்கான சட்ட போராட்டத்தில் எந்த மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஷர்மிளா.